உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவ்ளோ நேரம் சமாளிச்சிட்டீங்க, இன்னும் 3 மணி நேரம் சமாளிக்க மாட்டீங்களா? ப்ளீஸ் அத்தை. ஏய், ஒழுங்கா இப்ப நீ உடனே கிளம்பி வரல, உன்னை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போன் வை. ஒரு நாள் நிம்மதியா இருக்க விடுறாங்களா? ச்சே, என்ன வாழ்க்கடா இது. பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருக்கியா? ஆண்டாள் உனக்காக தானே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக எப்படிப்பா உடனே போக முடியும்? 3 மணி நேரம் ஆகும்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆமா தமிழ், ஃப்ளைட் பிடிச்சு போக வேண்டாமா? என்னமோ, ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய கலவரம் இருக்கு. தமிழ், பயமுறுத்தாதீங்க. அப்பா, ஆனா ஒண்ணு, என்ன காணோம்னு சொன்ன உடனே அம்மா உங்களுக்கு தானே ஃபோன் பண்ணிருக்காங்க. அங்க நிக்கிறீங்கப்பா நீங்க. அப்படிங்கிற? பின்ன நீங்க இருக்கும்போது என்ன எவனாவது ஏதாவது பண்ணிட முடியுமா என்ன? அம்மாக்கு உள்ளுக்குள்ள இருக்குப்பா, ஆனா வெளியே காட்டிக்காம இருக்காங்க. சீக்கிரமா காட்டுவாங்க பாருங்க. என்ன பேத்தியை பார்த்த சந்தோஷம் மூஞ்சில தாண்டவமாடுது? அங்க மட்டும் என்னவா, உனக்கு ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறந்தப்ப இருந்த சந்தோஷம் திரும்ப வந்த மாதிரி இருக்கு. அது என்னமோ தெரியலங்க, தமிழ் குட்டி கூட இருந்தாலே எல்லா கவலையும் மறந்து போயிடுது. பேத்திய பார்த்த சந்தோஷத்துல பெருசுங்க ரெண்டும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தியா? இருக்காதா பின்ன? ஓசில வந்து உட்காந்து சாப்பிடுற சந்தோஷத்தை டெய்லி பார்த்தவங்க இப்ப பேத்திய பார்த்ததும் எக்ஸ்ட்ராவா சந்தோஷப்படுறாங்க. என்ன ஸ்வேதா, பொசுக்குன்னு ஓசி சோறினிட்ட? நம்ம ரத்னா ஐயா கொடுத்த வேலை என்ன சாதாரண வேலையா? தான் குடும்பத்துக்காக தான் சொந்த புள்ளையே காவு கொடுத்தவராச்சே. அவருக்கு இல்லாத உரிமையா இந்த வீட்டுல? டேய், என்னடா வேணும் உனக்கு? எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? என்ன ரத்னா ஐயா, என்கிட்ட கோவப்படுறீங்க? நீங்க கோவப்பட வேண்டியது எங்க அக்கா சாரதா கிட்டயும் என் முன்னாள் மருமக ஆதிக்கிட்டையும் தான். அவங்கள பக்கத்துல வச்சு கொஞ்சிட்டு இருக்கீங்க, என்ன பார்த்தா மட்டும் எப்பவுமே விரட்டி அடிச்சுக்கிட்டே இருக்கீங்களே. மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போயிட்டு சொல்லிட்டேன். ஸ்வேதா, பெருசுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு எப்படி கோவம் வருது பாத்தியா? சார், நான் ஏதோ வெள்ளையும் சொல்லியுமா ட்ரெஸ் பண்ணிருக்கேன்னு சாம்பார் பொட்டலம் கட்டுறவன் நினைச்சுக்காதீங்க. கோபம் வந்தா உன்னையே துண்டு துண்டா வெட்டி பொட்டலம் கட்டிடுவேன், ஜாக்கிரதை. பொட்டலம் போடுவானா? பொட்டலம் மூஞ்சிகளையும் மோரக்கட்டைகளையும் பாரு. ஏய், இந்த வீரவசனம் எல்லாம் கொஞ்ச நேரம் முன்னாடி இங்க ஆதி இருந்தார்ல, அப்ப பேசியிருக்கணும். ஆதி இங்க இருக்கிறப்ப எங்கேயோ ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இப்ப வந்து தாம் தும்னு குதிக்கிற பட. என்னப்பா இவரு இப்படி எல்லாம் பேசுறாரு? நாம இவருக்கு நல்லது செய்யறோம்னு கூட தெரியாம இப்படி பேசிட்டு இருக்காரு. அதான் ஸ்வேதா, நல்லதுக்கே காலம் இல்லைன்னு சொல்றது. ஏன் நம்மள எல்லாருமே தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியலையே. இங்க பாருங்க தம்பி, உங்க அக்கா இப்ப வீட்டுல இல்ல. நீங்க ஏதாவது பேசுறதா இருந்தா அவங்க வீட்டுல இருக்கும்போது வந்து பேசுங்க. அதை விட்டுட்டு எங்க கிட்ட வந்து வம்பிழுத்துட்டு இருக்காதீங்க. மரகதம்மா, நாங்க ஒன்னும் எங்க அக்காவை பார்த்து பேசுறதுக்காகலாம் இங்க வரல. உங்க 2 பேரையும் பார்த்து பேசுறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.